Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆனியன் ரிங் எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள். நான் 2 ஆனியன் பிக் சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். 2 முட்டை, 1/4 கப் கொத்தமல்லி, 1/4 கப் கேரட், துருவிய பன்னீர் 1/4 கப், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்குறது, சாட் மசாலா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்க 2 முட்டையும் ஊற்றிடுங்க. அது கூட கரம் மசாலா, சாட் மசாலா, பெப்பர் பவுடர், பச்சை மிளகாய், துருவிய பன்னீர், துருவிய கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க தேவையான அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் போடாமல் ஒன்லி வெஜிடபிளில் கூட செய்யலாம். கோஸ், கொடைமிளகாய், கேரட் இது 3 வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போது ஆனியனை உரித்து வச்சுருக்கோம். அதை ஃப்ரண்ட்டை கட் பண்ணி தனியாக எடுத்துடுறோம். அது யூஸ் ஆகாது. இதை நல்லா கொஞ்சம் திக்கான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனியனை 3 பார்ட்டாக கட் பண்ணிக்கணும். பேக் சைடும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடுங்க. இப்போது ஒரு ரிங்கும் 2 இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸ் ஆகிற ஆனியனை பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கு கூட ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிங் ஆனியன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு தவாவில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஆனியன் ரிங்ஸ்லாம் அடுக்கி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் மசாலாவை அதுக்குள்ளே ஊற்றி ஃப்ரை பண்ணணும். எனக்கு அந்த 2 ஆனியனுக்கு 7 ரிங்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அது 1 மினிட் வெந்த உடனே திருப்பி போடுங்க. இந்த ஆனியன் ரிங் எக் மசாலாவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வைங்க. இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்திருக்கு. சூடாக சர்வ் பண்ண போகிறோம். இது ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், சாஸ் போட்டும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாய் சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.